இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம் எக்ஸசைஸ் 2.2ல ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்ஸ் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 15 36. அதாவது இந்த 24 15 36 இந்த நம்பரில் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் அந்த நம்பர் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும், ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர். ஆனால் அந்த நம்பர் என்னவா இருக்கணும், இருக்கிறதுலே பெரிய நம்பர் 6 டிஜிட்டில் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 6 டிஜிட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அசிம்ஷன். 6 டிஜிட் அப்படின்றப்ப கண்டிப்பாக 9 தான் அதிகபட்ச நம்பர். ஸோ 6 டிஜிட்டும் 9லேயே போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த இதுதான் let us assume the greatest number. ஓகேங்களா? the greatest 6 digit number. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இது 7th சம் 6 டிஜிட் நம்பர் அப்படின்றத இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படின்றப்ப 24 15 36. ஓகேங்களா? ஸோ அப்போ 24 15 36ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கும் அந்த 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம அசிம்ஷன் தான். இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா அப்படின்னா இப்போ 5ல் இருக்குன்னா 5லாம் டிவைட் ஆகவே சான்ஸ் இல்லை. ஸோ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 24 15 36 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக 24 எடுத்தீங்க அப்படின்னா 1 2 2 எடுத்தால் 6 2 2 எடுத்தால் 3. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 15 எடுக்கிறோம் 5 3 36 எடுக்கும்போது 3 1 2 3 4 2 2. ஓகேங்களா? ஸோ இப்போ 24ன்றத 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 15 அப்படின்றத 5 இன்ட்டு 3. ஓகேங்களா? அடுத்தது 36 அப்படின்றத 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்சிஎம் அப்படின்னாலே என்னது, காமனாக என்ன நம்பர்லாம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் எடுக்கணும். 3 3 3. ஸோ 3 3க்கும் காமன் ஒரே ஒரு தடவை எழுதினாலும் போதும். ஸோ மீதி என்ன இருக்குது, 3க்கும் காமனாக இல்லை. சரி 10 2க்கு ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ ஒரு 2. அடுத்தது இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, எடுத்தாச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது, கட்டாகாமல் இருக்கிறது இது 3மே அப்படியே எடுத்து எழுதலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 into 5 120, 120 into 3 360 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் 360. ஸோ அப்போ இந்த ஹையஸ்ட் நம்பரை இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 360ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இண்டிவிஜுவலாக 1 by 1 டிவைட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக 360ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ போட்டு பார்ப்போமா? 1 2 3 4 5 6. ஸோ 360. 360 அப்படின்றப்ப நம்ம 2 இந்த 3 டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா 2 360 720. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279 வரும். அகெயின் ஒரு 9 இறக்கிட்டோம். ஸோ 2799. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 360s are 2520. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279. ஓகேங்களா? 279. அகெயின் ஒரு 9. ஸோ இதே தான். அகெயின் 7 போட்டு பாருங்கள், இதே தான் வரும் 2520. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதே 279. ஓகேங்களா? அகெயின் ஒரு 9 இருக்கா? ஸோ இது வரைக்கும் 2 தான் இருக்குது. தேர்ட் 9 இறக்கி பாருங்கள். ஸோ அகெயின் 7 தான். 2520 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279. இதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை 360ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 279 வருது. அப்போ இதில் இருந்து 279 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக 360ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ அதைத்தான் எழுத போகிறேன். The greatest 6 digit number exactly divisible by 360 equal to 1 2 3 4 5 6 minus 279. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 999 720. 279 இதில் இருந்துன்னா 720. ஸோ இந்த நம்பர் தான்
என்னது இந்த நம்ம கொடுத்த 24, 15, 36ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதையும் எடுத்து எழுதிடலாம். The greatest 6 digit number which is divisible by 24, 15, 36 is 999,720. ஓகேங்களா? ஸோ 9,99,720 அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th sum exercise 2.2ல. So what is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 7 கொடுக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பட் என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். முதல் சம்மு கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் கண்டிப்பாக 35, 56 and 91க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்சிஎம் ஆஃப் 35, 56, 91. ஓகேங்களா? ஸோ 35க்கு 5 எடுத்திங்கன்னா 7 வரும். 56க்கு நம்ம வந்து எப்போவுமே ஹையஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது, ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ 28, 2னா 14, 7 போட்டால் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 91, 2 போட்டாலும் 7 தான். ஸோ இது 2 தான் ப்ரைம் நம்பர், அதனால் வேறு எதுவுமே கிடையாதுன்றதுனால டேரெக்டாக அதை போட்டேன். ஸோ 91 பார்த்தீங்க அப்படின்னா 7 போட்டிங்கன்னா 13 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 35ன்றத 5 × 7 எழுதலாம். 56 2 × 2 × 7 × 2ன்னு எழுதலாம். 91 7 × 13 எழுதலாம். ஸோ இது மூணுக்கும் எல்சிஎம் அப்படின்றப்ப என்ன வரும்? 7, 7, 7. 3க்கும் 7 காமனாக இருக்குது. வேறு காமன் 3க்கும் எதுவுமே இல்லை. 2 இதுக்குமே எடுத்து பார்த்தாலும் காமனாக இல்லை. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறேன். × 13. ஸோ இதை ஃபுல்லாக நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 91 × 40 36 3640 அப்படின்றத ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? 3640. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை தீஸ் நம்பர்ஸ் பட் ரிமைண்டர் வந்து என்னது 7 கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பரால் இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆனால் ரிமைண்டர் 7 வரணும். அப்போ ரிமைண்டர் 7 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோட 7 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், 3640 இஸ் exactly divisible by 35, 56, 91. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் ரிமைண்டர் 7 வரணும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 7 வரணும்னு இருக்காங்க. ஸோ அப்போ பட் 3647. ஓகேங்களா? ஒரு 7 ஆட் பண்ணிவிட்டு leave the remainder 7 எப்போ divided by 35, 56, 91. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க நம்பர் இதுதான். இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது இந்த நம்பரை 35ஆல் 56ஆல் 91ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 7 ரிமைண்டர் வரும். ஒன்று தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க கொஸ்டின் 8th சம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2ல 9th சம்மு. ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? நம்ம 10 நம்பர் நேச்சுரல் நம்பர்னால் 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to அப்படியே போய்கிட்டே இருக்கதா. ஆனால் ஃபஸ்ட்டு 10ன்றப்ப 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகணும். அப்படி ஆகக்கூடிய இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன? ஓகேங்களா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அதை நம்ம செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? ஸோ இந்த 10 தான் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1க்கு ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். 2க்கு ஃபேக்டர் பார்த்தா 2 தான். 3க்கு ஃபேக்டர் பார்த்தா 3 தான். 4க்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 × 2. ஓகேங்களா? அப்போ 2 பவர் 2. 5க்கு ஃபேக்டர் 5 தான். 6க்கு ஃபேக்டர் 2 × 3. 7க்கு ஃபேக்டர் 7 தான். 8க்கு ஃபேக்டர் 2 × 2 × 2. அப்போ 2 பவர் 3. ஓகேங்களா? ஸோ
ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 3 ஸ்கொயர். 10க்கு 2 இன்ட்டு 5. ஸோ இது ஒன்னொன்னுக்கும் நம்ம ஃபேக்டர் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துக்கும் என்ன வருது அப்படின்றது தான். ஸோ 1ன்றது காமன் தான். அதை 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அடுத்தது 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது, 2 பவர் 3 இருக்குது. ஸோ 2ல் இருக்கிறதுலே இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? 2ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன? 2 பவர் 3. அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்தது 3 எடுங்க. இங்கே 3 இருக்குது. வெறும் இங்கே ஒரு 3 தான். ஸோ 2 3 இருக்குது. இங்கே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2 முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5 5 அப்படின்றப்போ ஒரே 5 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ 6 வராது. 7 இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ 2 3 5 7 தான் ப்ரைம் நம்பர். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ 2ல் இருக்கிறதுல 3 இடத்துல 4 இடத்துல 2 இருக்குது. ஆனால் 2ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். அதே மாதிரி 3 எத்தனை தடவை இருந்தாலும் 3ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். 5 எத்தனை தடவை இருந்தாலும் 5ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான். ஓகேங்களா? ஸோ 5 சிங்கிள் தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக சிங்கிள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து என்னது எல்சிஎம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 72 72 இன்ட்டு 35 2520. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரோட எல்சிஎம் வந்து 2520. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். Therefore, the least number which is divisible by the first 10 natural number is. ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிட்டு இந்த ஆன்சரை எடுத்துடலாம். 2520. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் 10th சம்மு, சாரி 9th சம்மு. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.